அதாவது வேர்ல்டு வார் 2 முடியும் போது நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் வந்து அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாக்கில பாம்பு போட்டது வந்து ஆகஸ்ட்ல. ஹிரோஷிமா நாகசாக்கி 2 டவுனை சூஸ் பண்ணி பாம்பு போட்டது. அந்த ஆகஸ்டுக்கு வேர்ல்டு வார் 2 ஹிட்லர்லாம் இறந்தது வந்து மே மாசமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. மே ஜூன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹிட்லர் இறந்தது, சரண்டர் ஆனது, அவங்க விக்டரி செலிப்ரேட் பண்ணது. ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாம் எல்லாம் பசிபிக் கமாண்ட்ல இருந்து எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அந்த பேர்ல் ஹார்பருக்கு அட்டாக் அப்புறம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கொலாப் இல்ல. பட் இருந்தும் ஏன் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி மேல பாம்பை டிராப் பண்ணாங்க, ஏன் வந்து ஜெர்மனி மேல டிராப் பண்ணல அப்படின்னா, அந்த டிராப் எதாவது சொல்றல, அந்த அந்த கேப்பபிலிட்டி, தே ஆர் ஷோயிங் த கேப்பபிலிட்டி, அந்த டிஸ்ட்ரக்டிவ். இப்ப நீங்க பாருங்க, ஹிரோஷிமா நாகசாக்கில அந்த பாம்பு போடாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அந்த அணு ஆயுதத்துடைய தாக்கம் வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வரும், கண் கூட எப்படி பார்க்க வரும்? பார்க்க முடியாது. நீங்க அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி போட்டனால அது வந்து ஒரு சைட் ஆயிடுச்சு, எஸ்டாப்ளிஷ் ஒரு சைட் ஆயிடுச்சு. எப்படி எஸ்டாப்ளிஷ் சைட் ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ இந்த கிலோட்டன்ல இவ்வளோ தாக்கம், இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த ரேடியேஷன் இருந்திருக்கு, இவ்வளோ ஹியூமன் டிஸ்ட்ரக்ஷன், இவ்வளோ எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர், அதுவே ஒரு டிட்டரன்ஸ். அதனாலதான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதனால அப்பதான் அமெரிக்கா சூப்பர் பவர்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க.